கடைக்கு வெளியே உறங்கிக் கொண்டிருந்தவர்களை கொடூரமாக கொலை செய்த மர்ம கும்பல். வெள்ளத்தில் ஓடிய நபர் தீயணைப்பு நிலையத்திற்கு வெளியே விழுந்ததால் பரபரப்பு. இரவோடு இரவாக நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிர்ந்து போன காவல்துறையினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த வெள்ளதுரை அப்படின்றவருக்கு 50 வயதாகுது. இவர் கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்கா நுழைவு வாயில்ல மீன் கடை ஒன்று நடத்திட்டு வராங்களாமா. வழக்கமா இரவு நேரத்துல கடைக்கு வெளியில தான் வெள்ளதுரை தூங்குவாங்களாமா. இந்த நிலையில வியாழக்கிழமை இரவு வழக்கம் போல வெள்ளைதுரை கடைக்கு வெளியில தூங்கிட்டு இருக்கும் போது இவரோட மேலப்பாண்டவர் மங்களத்தை சேர்ந்த சாமி அப்படின்றவரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில நள்ளிரவுல சில மர்ம நபர்கள் வெள்ளதுரையையும் அவரோட இருந்த சாமியையும் கொடூரமாக தாக்கியதா சொல்லப்படுது. இதுல படுகாயமடைஞ்ச சாமி உயிர் தப்பிக்க ஓடின நிலையில கொஞ்ச தூரம் போய் தீயணைப்பு நிலையத்துக்கு வெளியில விழுந்து உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில உயிருக்கு போராடிட்டு இருந்த வெள்ளதுரையுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்தவங்க உடனே அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலியமா கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வெள்ளதுரையும் போற வழியிலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து 2 உடல்களையும் உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து சென்றிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதும் தூத்துக்குடி மாவட்ட டிஎஸ்பி பாலாஜி சரவணன், கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் சம்பவ இடத்துக்கு நேர்ல வந்து சோதனையிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து கொஞ்ச தூரம் போய் அந்த மோப்ப நாய் நின்னதா கூறப்படுது. இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீன் வியாபாரி உட்பட 2 பேரு இரவு நேரத்துல கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவில்பட்டியை பரபரப்பாக்கியிருக்கு.